நமது சோழமண்டல தளபதி மாநில இளைஞரணி தலைவர் எழுச்சி நாயகன் MNB ராஜா அவர்கள் உரையாற்றுவார்கள். வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய என் தொப்புள் கொடி உறவுகளே, நம்ம பாட்டு சவுனியான வேலையை பார்த்துக்கிட்டு 1947 நம்மளுக்கு எந்த சாதிக்காவது நம்ம எதிரான சமூகம்னு இந்த மத்திய மாநில அரசுக்கு இதுவரைக்கும் நம்ம காட்டியிருக்கோமா? தமிழகத்தில் வாழக்கூடிய எல்லா சமூகத்துக்கூடையும் நட்பு சாதியாக வாழக்கூடிய ஒரே சாதி இந்த வேளாளர் சாதி மட்டும்தான். அதை யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. தமிழகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு சாதி எதிர்ப்பு உண்டு. ஆனா ஒட்டுமொத்த 2.5 கோடி வேளாளர் மட்டும்தான் எல்லா சமூகத்தையும் வாழ்வார். மத்திய மாநில அரசு ஆட்டு மந்தையா வாழ்ந்து கொண்டிருந்த வேளாளனை புரட்சி புயலாக வெடிக்க வைத்த இந்த திருவாரூர் நகரத்தில் மத்திய மாநில அரசுகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே வாழக்கூடிய 2.5 கோடி வாக்காளர்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த மத்திய மாநில அரசு சீண்டினார். தமிழகத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை. என் இளைஞர்களை தவறான வழிக்கு நான் நடத்த மாட்டேன். என் இளைஞர்களை அமைதியான வழியை நடத்தினேன். இந்த இளைஞர் கூட வேற ஒரு சமூகமா இருந்தால் இங்க திருவாரூர்ல கலவரம் நடக்கும். நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுடன் எங்களுடைய இளைஞர்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு நேரத்திலும் எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் தூண்ட மாட்டோம். அதுக்காக நீங்க எப்படியே நாங்கள் இருந்தோம்னு நினைச்சிடாதீங்க. வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் வாழக்கூடிய 85 தொகுதியில வேளாள ஓட்டு போட்டா MLA 85 தொகுதியில கொங்கு மண்டலிலே 45 தொகுதி கொங்கு வேளாள கவுண்டராக வாழ்றோம். வேளாளனாக சோழமண்டலத்திலே வாழ்றோம். பாண்டிய வேளாளராக மதுரை மாமண்ணிலே வாழ்றோம். வீரக்குடி வேளாளராகவும் வெத்தலக்குடி வேளாளராகவும் கொங்கு வேளாள கவுண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளை கவுண்டர் முதலை என்பது பட்டம் தான். எங்களுடைய வேளாளர் என்பதுதான் எங்கள் சாதி. மத்திய மாநில அரசு எங்களுடைய சாதியை எங்களுடைய உரிமை இல்லாமல் வேற்று சமுதாயத்திற்கு தாரவாக்க நினைத்தால் தமிழகத்திலே விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும். இந்த எடப்பாடியாருக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். வெள்ளாளனை சிந்தி பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம சாதிக்கார இந்த வெள்ளாள அப்படியே படுத்தே கிடப்பான். நீங்க எதை வேணாலும் மேடைக்கு அறிக்கை நினைக்காதீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்த அரசியல் இருந்தாலும் வேளாள சாதியை தாரவப்பன்னு சொன்னா வேட்பாளர் பேசுவோம். எங்க வீட்டு தாய்மார்களையும் எங்க அக்கா தங்கச்சி சாதியை கட்சி ஊத்த சொல்லுவோம். உரிமைய என்னுடைய வேளாண் சாதி பிரச்சனைய சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க 85 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் உட்கார வைப்பேன். சொல்றேன், இந்த அமைச்சரு, இந்த முதலமைச்சரு, இந்த சட்டமன்ற உறுப்பினரு, இந்த வாசர் இருக்க இந்த நாம் தமிழர் சீமா, இதெல்லாம் நீ வரலாறு தெரியாம வேளாண் சாதியை தார வைப்பன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது. வேளாண் பொறுத்தது போதும், பொங்கி இருந்துச்சானா தமிழ்நாடு தாங்காது. இதெல்லாம் நான் மத்திய மாநில அரசு சொல்றேன். 2.5 கோடி வேளாண் உணவுகளை புரிஞ்சு கொண்டு வேளாண் சாதியை தார வைக்க விட்டுட்டு நீங்க பட்டியலிருந்து வர்றதுக்கு இந்த வெள்ளாளர் சமுதாயம் 100% ஆதரவு தெரிவிக்குது. புரியுங்களா? எங்களோட சாதி பேரை நீங்க வேற்று சாதிக்கு தாரவாக்க கூடாதுங்கிறத முழுமையா இருக்கு. கடற்கோடி வெள்ளாள ஒரு வெள்ளாள இருக்கிற வரைக்கும் இந்த வேளாண் சாதியை தாரவாக்க விட மாட்டோம் என்பதை உறுதியா இந்த மத்திய மாநில அரசுக்கு சொல்லுகிறேன். இப்ப நம்மளோட கண்டனத்தை செய்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு தாரவாக்காதே வேளாண் சாதியை தாரவாக்காதே. எடப்பாடி அரசு வஞ்சிக்காதே வேளாணை வஞ்சிக்காதே. மத்திய அரசு மாநில அரசு தாரவாக்காதே வேளாண் சாதியை தாரவாக்காதே. தமிழக அரசு கேட்கலையா குரல் கேட்கலையா?
வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வேளாளரை வஞ்சிக்காதே தாரவக்காதே வேளாள சாதியை தாரவக்காதே கேட்கலையா வேளாள குரல் கேட்கலையா வேளாள குரல் கேட்கலையா எச்சரிக்கை எடப்பாடிக்கே எச்சரிக்கை ஓபிஎஸ்கே எச்சரிக்கை தமிழக அரசு எச்சரிக்கிறோம் தாரவக்காதே எச்சரிக்கிறோம் தூண்டாதே சாதி கலவரத்தை தூண்டாதே மத்திய அரசு மாநில அரசு தாரவக்காதே வேளாண் சாதியை தாரவக்காதே ரத்து செய் பரிந்துரையை ரத்து செய் தமிழக அரசு பரிந்துரையை ரத்து செய் எடப்பாடி அரசு பரிந்துரையை ரத்து செய் தமிழக அரசு பரிந்துரையை ரத்து செய் கேட்கலையா வேளாண் குரல் கேட்கலையா மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்காதே எல்லாரே வஞ்சிக்காதே தமிழக அரசு சீண்டாதே எல்லாரே சீண்டாதே இளைஞர்கள் அப்படியே வண்டியில இருந்து எல்லாருமே இறங்க அப்படியே படிங்க அண்ணா அப்படியே படிங்க பரிந்துரையை ரத்து செய் மத்திய அரசு மாநில அரசு பரிந்துரையை ரத்து செய் தூண்டாதே சாதி கலவரத்தை தூண்டாதே மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்காதே வேளாளரை வஞ்சிக்காதே மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்காதே வேளாளரை வஞ்சிக்காதே தமிழக அரசு ரத்து செய் பரிந்துரையை ரத்து செய் பன்னீரே தாரவக்காதே வேளாள சாதியை தாரவக்காதே ஆடிடும் சட்டமன்ற தேர்தல் ஆடிடும் ஓபிஎஸ் ஒழிக துணிக்கின்ற ஓபிஎஸ் ஒழிக அனைத்து கட்சியும் ஒழிக மத்திய
வேளாளரும் நாங்கதான், வெள்ளாளரும் நாங்கதான், கவுண்டரும் நாங்கதான், பிள்ளையும் நாங்கதான், முதலியாரு நாங்கதான், செட்டியாரு நாங்கதான். இனிக்குதா இனிக்குதா வெள்ளாள ஓட்டு மட்டும் இனிக்குதா 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 வெள்ளாள ஓட்டு மட்டும் இனிக்குதா. தமிழக அரசே தமிழக அரசே எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம். தமிழக அரசை எச்சரிக்கிறோம். மத்திய அரசே மாநில அரசே தாரவாக்காதே தாரவாக்காதே வேலை சாதியை தாரவாக்காதே. தமிழக அரசே தமிழக அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே.